எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது உத்தரமேரூருக்கு அருகில் சுமார் 1500 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயில், வியாக்கிரபாத முனிவர் வழிபட்ட கோயில், லிங்கத்தின் மீது புலியின் பாதம் படிந்துள்ள ஒரு கோவில், சிவனின் விலா எலும்பும் தெரிகிற ஒரு கோவில், லிங்கத்தின் தலைப்பகுதியில் ஜடாமுடி இருக்கிற ஒரு கோயில், தட்சிணாமூர்த்தி இங்கு ஒரு காலை சிங்க வாகனத்தில் வைத்து மற்றொரு காலை வழக்கம்போல் முயலகன் மீது வைத்து ராஜசிம்ம தட்சிணாமூர்த்தியாக வேறு எங்கும் காண முடியாத குளத்தில் காட்சி தருகிற ஒரு கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாம், இந்த கோயிலுக்கு பேர் எப்படின்னா ஸ்ரீ வியாக்கிரபுரீஸ்வரர் கோயில், திருப்புலிவனம். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 450 கோயிலுக்கு மேலே நான் பதிவிட்டிருக்கேன். வாங்க இப்போ கோயிலை தரிசிக்கலாம். கிழக்கு நோக்கி 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோபுரத்துக்கு முன் கோயிலின் தீர்த்த குளம் உள்ளது. அப்புறம் பலிபீடம், கொடிக்கம்பம் மற்றும் நந்தி மண்டபம் இருக்கிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனோம்னா மகாமண்டபம் இருக்குது. மகாமண்டபத்து வாசலில் வள்ளி தேவாலய, சுப்பிரமணியர் மற்றும் விநாயகர் இருக்கிறாங்க. கருவறையானது மகாமண்டபத்திலிருந்து சுமார் 4 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. கருவறை விமானம் கஜபிருஷ்ட விமானமாக காட்சி அளிக்கிறது. முன்புற மண்டபம் விஜயநகர காலத்தில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இங்கே சிவபெருமான் வியாக்கிரபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். லிங்கத்தின் மீது புலியின் பாத அடையாளமும் லிங்கத்தின் மீது ஜடாமுடியும் இருப்பது மற்றும் உத்தராயணம் தட்சிணாயனம் ஆகிய 2 புண்ணிய நேரத்திலும் சூரிய நிழல் சாயாமல் நேராக சுவரில் படிவது ஒரு தெய்வீக அதிசயம். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் இருக்கிறாங்க. இந்த கோயிலில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சிம்ம தட்சிணாமூர்த்தி ஆகும். உள்பிரகாரத்தை வள வரும்போது நாம் சிம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம். தட்சிணாமூர்த்தி ஒரு கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார். அக்கமாலை ருத்ராட்ச மாலை அணிந்துள்ளார். தட்சிணாமூர்த்தி 2 கால்களையும் தரையில் ஊன்றி அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். வலது கால் முயலகின் மீதும் இடது கால் சிம்மத்தின் மீதும் உள்ளது. இந்த அமைப்பானது ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கிறது. இருபுறம் சனகத முனிவர்களுக்கு பதிலாக சூரியனும் சந்திரனும் சிம்மர்கள், ரிஷிகள், கிண்ணர்கள் மீது அமர்ந்திருக்க மன்னரும் அரசியும் வணங்கும் கோலத்தில் உள்ளனர். இவரை வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் இன்றும் உள்ளது. வெளி சுற்றுப்பாதையில் விநாயகர், சுப்பிரமணியர், ஸ்ரீ வள்ளி தேவசேன, சுப்பிரமணியர், பைரவர், சூரியர், நவகிரகங்கள், நால்வர்கள் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர சன்னதிகள் இருக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் வியாக்கிரபாத ஜீவசமாதி தனி கோயிலாக இங்கே அமைஞ்சிருக்கிறது. ஸோ ஜீவசமாதி அமைஞ்சுள்ள ஒரு தலங்களில் இந்த தலையும் ஒரு பிரசித்தி பெற்ற தலம். அம்பாள் சன்னதி தனி சன்னதியாக இருக்கிறது. சிவபெருமானை வழிபடும் வியாக்கிரபாதர், அம்பாள் வழிபாடு, கண்ணப்ப நாயனர் கதை, சிவபெருமானை வழிபடும் பாம்பு, சிவபெருமான், அனுமன் மற்றும் விஜயநகரத்தின் வழக்கமான தெய்வங்களின் புடைச்சிற்பங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த கோயிலுடைய தலவரலாறுன்னு பார்க்கும்போது சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கிரபாதர் என்ற முனிவரும் இருந்து வந்தனர். இவர்கள் தினமும் சிவபெருமானுக்கு மலர் மாலை அணிவித்து வழிபடுவது வழக்கம். ஆனால் பல நேரங்களில் நல்ல புதிய மலர்கள் கிடைப்பதில்லை. அழுகலான மலர்களை கலந்துவிடும். இதனால் மரத்தில் உச்சியில் தான் நல்ல மரங்கள் இருக்கும். அதை பறிக்க இயலாதால் மன வருத்தத்துடன் இருந்தார். அவர் முன்பு சிவபெருமான் தோன்றி அவரின் கவலைக்கு காரணம் கேட்க, தங்களுக்கு அர்ச்சனை செய்ய, நல்ல மலர்களை கொய்ய தன்னால் மரத்தின் உச்சி பகுதிக்கு செல்ல இயலவில்லை என்றார். சிவபெருமான் அவருக்கு மலர்களை பறிக்க வசதியாக கால்களில் புலி நகம் கொடுத்து மரம் மீது ஏற அருள் புரிந்தார். அவரின் பக்தி பேரில் அவருடைய பெயரிலேயே இங்கே பக்தர்களுக்கு ஆசியும் வழங்கினார். கல்வெட்டுன்னு பார்க்கும்போது மிக பழமையான கல்வெட்டுகள் இங்கே இருக்கிறது. குலோத்துங்க சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழனை சார்ந்த கல்வெட்டு இருக்கிறது. ஸ்ரீ ராஜ நாராயண சம்புவராய, ஸ்ரீ விருப்பண்ண உடையா, ஸ்ரீ வீர பிரதாப தேவராய மகாராயர், ராஜராஜ சோழன் ஆகியோரை சேர்ந்த பல கல்வெட்டுகள் இங்கே இருக்கிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். அப்படி சப்போஸ் நீங்கள் போகும்போது மூடி இருந்ததுன்னா நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். நீங்கள் அங்கே குருக்கள் பக்கத்தில் தான் இருப்பார். அவர் திறந்து உங்களுக்கு கோயிலை காட்டுவார். நாங்கள் போகும்போது மூடி இருந்தது. அப்புறம் சொன்னோன்னே திறந்து காமிச்சிது. அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சுவாங்க. இந்த கோயில் எப்படி போகணும் அப்படின்னா, உத்தரமேரூர்லேருந்து சுமார் காஞ்சிபுரம் செல்லும் பேருந்து மார்க்கத்தில் திருப்புலிவனம் இருக்குது. உத்தரமேரூர்லேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருப்புலிவனம் உள்ளது. காஞ்சிபுரத்துலேருந்து போனீங்கன்னா 23 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் அப்படி இருக்கும்.
அப்படியே நீங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து அந்த கூட்ரோடு போய் அப்படியே உத்திரமேறு போனீங்கன்னா நீங்கள் இந்த அதுக்கப்புறம் உத்திரமேரில் பெருமாள் கோயில், இந்த திருப்புலிவனம் கோயில், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு பாடல்பட்ட ஸ்தலம் இருக்குது. அந்த பாடல்பட்ட ஸ்தலம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே காஞ்சிபுரம் டச் பண்ணி கூட வந்துடலாம். மிக சிறப்பான ஒரு கோயில், பக்கத்துலேயே இருக்குது நமக்கு சென்னைக்கும். நீங்கள் போய் முடிஞ்சால் ஒரு நாள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.